குட் மார்னிங் டு ஆல். நான் வந்து ஸ்டாஃப் நர்ஸம்மா. இந்த ஸ்டாஃப் நர்ஸ் தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். ஆக்சுவலி வந்து என்னுடைய அம்மா தான் இவங்க. லெஃப்ட் சைடு சிஏ பிரஸ்ட்டு, லெஃப்ட்னா எனக்கு தேர்ட் ஸ்டேஜ். ரொம்பவே நான் ஸ்டாஃப் நர்ஸாக ஒர்க் பண்ணியுமே எனக்கு அந்த நம்மளுக்குன்னு வரும்போது தான் அதனுடைய வலி வேதனை நிறைய தெரியும். ஆக்சுவலி சாருக்கு தெரியும், ஜனவரி மந்த் வந்து எனக்கு அப்பெண்டிசைட்டிஸ் பண்ணி எஸ்ஐசியில் வெண்டிலேட்டரில் நான் இருந்த ஜனவரி மந்த்து சார் வந்து பேசியிருக்காரு நர்சம்மா ஸ்டாஃப்னு. நெக்ஸ்ட் மந்த் ஜனவரி இந்த மாதிரி ஆச்சு. அம்மாவுக்கு வந்து மார்ச்லேயே நாங்கள் கன்ஃபார்ம் பண்ணிட்டோம், கண்டிப்பாக ஆப்ரேஷன் பண்ணி ஆகணும்னு சொன்னாங்க. தேர்ட் ஸ்டேஜ்ன்றது வந்து எனக்கு ரொம்ப பயந்து நான் வந்து ஆனந்தராஜ் சார் கிட்ட பயந்து அழுது ரொம்ப புலம்பிருக்கேன். அப்போ சார் சொன்னாரு, நிறைய ஏஜ்ல இருக்கிற பர்சன் கூட வந்து சர்ஜரி பண்ணிட்டு நீமோ முடிச்சுட்டு மெடிசன்ல நல்லா ஃபாலோப்ல இருக்காங்க சார், நீ பயப்படாதீங்கன்னு சொல்லிட்டு நிறைய அளவுக்கு எனக்கு சப்போர்ட்டிவா இருந்தது டாக்டர்ஸ். அப்படி மட்டும்தான் நான் நினைச்சேன். நிறைய பேர்கிட்ட கன்சல்ட் பண்ணேன், நான் என்ன பண்ணணும், எங்க ட்ரீட்மெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. சார் தேங்க்யூ. அது இல்லாமல் நான் வந்து பண்ணது மார்ச் மந்த் அம்மாவுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஈமோ ரொம்ப பெரிய சைஸா கட்டி இருக்கிறதுனால வந்து அம்மாவுக்கு ஒரு 3 சைக்கிள் வந்து ஈமோ கொடுத்ததுக்கு அப்புறமா தான் வந்து சர்ஜரி பண்ணணும்னு சொல்லிட்டாங்க. இந்த திருவண்ணாமலை மெடிக்கல் காலேஜ் எனக்கு ஹாஸ்பிட்டல் கிடைச்சது பெரிய கிஃப்ட். எங்க அம்மாவை ரிட்டர்ன் கொடுத்தது அதை விட பெரிய கிஃப்ட் எனக்கு. எப்படி சொன்னா நான் 3 இன்ஜெக்ஷன் ரேடியேஷன் கொடுத்ததுக்கு அப்புறமா அம்மா வந்து நான் என்னால பார்க்கவே முடியல. ரொம்ப ஒரு மாதிரி ஆயிட்டாங்க. எனக்கு 2 குழந்தைக்கு சப்போர்ட் எங்க அம்மா மட்டும்தான். சிங்கிள் பேரண்டா நான் லைஃப் பண்ணிட்டு இருக்கேன். என் குழந்தை அங்கதான் பாருங்க, பாப்பா பார்த்து ஸ்கூல் போயிருக்கா. என் பிள்ளைய கூப்பிட்டுட்டே தான் நான் வந்து ஒவ்வொரு ரேடியேஷனுக்கு வருவேன். அடுத்து சர்ஜரி பண்றதுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவா இருந்தாங்க. ஃபர்ஸ்ட் யூனிட்ல சர்ஜரி பண்ண எனக்கு எல்லா டாக்டர்ஸ்மே தெரியும். டீம் சார் பண்ணுது எனக்கு ரொம்ப என்னுடைய தாய் வீடு மாதிரி ஹாஸ்பிட்டல் 24/7 நான் இங்கே தான் இருப்பேன். எந்த டியூட்டி நான் பார்ப்பேன், எந்த டியூட்டியில் எங்கள் அம்மாவுக்கு ரேடியேஷன் கொடுப்பேன் எனக்கு எதுவுமே தெரியாது. அந்த அளவுக்கு இந்த ஜேர்னி வந்து எனக்கு வந்து பிஃபோர் 1 இயர் நான் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டேன். நான் கட்டணம் நான் எதுக்கு வந்து ஃபீல் பண்ணி அழுகுறேன் அப்படின்னு சொன்னா என்னுடைய எமோஷனலும் நான் கண்ட்ரோல் பண்ணிக்க முடியல. எனக்கு எங்க அம்மா இல்லைன்னு சொன்னா என் பிள்ளைங்க வளர்க்கறதுக்கு யாருமே கிடையாது. நான் மேல தான் யூஸ் பண்ணிருந்தோம். எங்க அம்மா ஒவ்வொரு இன்ஜெக்ஷன்லயும் போட்டுட்டு நான் போய் வீட்டுல இருந்தா அவங்க விட்டுட்டு வரும்போதே வந்து அவங்களுக்கு வாமிட்டிங் சென்சேஷன், நடக்க முடியாது, நிறைய லாஸ் ஆஃப் அப்பிடைட்டிஸ், பசி எடுத்து அவங்க சாப்பிட மாட்டாங்க. கண்டினியூஸா 1 வீக் அவங்க மறுபடியும் நான் ஃப்ளூயிட்ஸ் போட்டு அட்மிஷன் தான் பார்த்துருக்கேன். இதை நான் பயந்த மாதிரி இப்ப நான் பயந்துட்டு இருக்கேன்னு நினைக்கிறீங்க. என்னோட எமோஷனல் 6 months பிஃபோர் நான் சொல்லிட்டு இருக்கேன். இப்போ 1 month அம்மாவுக்கு மெடிசன் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. எல்லாம் முடிச்சு 1 year ஜானி. என்னுடைய நேட்டிவ் வந்து வேலூர் டிஸ்ட்ரிக்ட் சித்தூர் சைடு. 1 year ஆச்சு அம்மாவை போன ஜனவரிக்கு நான் ஊருக்கு கூட்டு போனது. ஹேர் ஃபால் ஆனதுனால நான் ஊருக்கே கூட்டு போறேன். எங்க அம்மா இப்ப ஹெல்த்தியா ஆரோக்கியமா இருக்காங்க. எல்லா முடிவுமே வந்தாச்சு. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. கேன்சர்னா என்னவோ ஏதோ நினைச்சு படிச்சு நானே முட்டாள எடுத்திருக்கேன். என்னுடைய டாக்டர்ஸ், என் கூட ஒர்க் பண்ற ஸ்டாஃப் நர்ஸ், சீனியர் ஹெட் நர்ஸ், மேட்டனு எல்லாமே எனக்கு ஒவ்வொரு ரூட்டிலுமே வந்து அட்வைஸ் பண்ணுவாங்க. இது எதுவுமே இல்லை நீ அமைதியா இல்லை அப்படின்னு. சைக்காலஜிக்கலா பயங்கரமா டிப்ரெஸ் ஆனேன் நானு. இப்போ வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். இது எல்லாத்துக்கும் முழுக்க காரணம் டாக்டர்ஸ் உடைய சப்போர்ட் இல்லைன்னா நம்மளால எதுவுமே பண்ண முடியாது. அது இல்லாம அந்த பேஷண்ட்டுக்கு வந்து நம்ம கேர் கொடுக்குறோம்னு சொன்னா சைக்காலஜிக்கலா அவங்க ரொம்ப டிப்ரெஸ் ஆயிடுறாங்க. மனநோய் பாதிப்பான மாதிரி அவங்க வீட்டை விட்டு வெளியே வர மாட்டேங்கிறாங்க. நான் பார்த்தேன் எங்க அம்மாவுக்கு கூடவே இருந்து அவங்களுக்கு முடி போட்டதுக்கு அப்புறமா முடி மட்டும் இல்ல, ஸ்கின் மட்டுமே சேஞ்ச் ஆயிடுச்சு. நெயில்ஸ் எல்லாம் அந்த எல்லாமே கருப்பு கலர் ஆயிடுச்சு. எதையும் நினைச்சு நீங்க ஃபீல் பண்ணாதீங்க, நான் சொல்றேன். ஏன்னா நான் உணர்ந்திருக்கேன் லைஃப் பூர்வமா எனக்கு அது சொல்ல தெரியல. எங்க அம்மாவுக்கு நடந்தது. உங்களுக்கு யாராவது இருந்தாச்சுன்னா கண்டிப்பா நீங்க வந்து ஹாஸ்பிட்டல் சைட்ல வந்து செக் பண்ணி ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணுங்க. கண்டிப்பா லைஃப் லாங் ஹெல்த்தி ஆரோக்கியமா இருந்துறான்றதை வந்து நான் 100% ஷூரிட்டி கொடுப்பேன். தேங்க்யூ ஸோ மச் சார். தேங்க்யூ சார்.